மூன்றாம் தவணைக்காக பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பம். புறக்கோட்டையில் மிதக்கும் சடலம். கடமைகளை பொறுப்பேற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி. இ-டிராபிக் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்திய போலீஸ். 2024ஆம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இறுதிக்கட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளது. அதன்படி இன்று முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரை அனைத்து பாடசாலைகளில் நடத்த கல்வித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். பாடசாலை ஆரம்பமானதும் நாளை முதல் இறுதி தவணை பரீட்சைகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகத்திற்கு அருகே உள்ள நீரோடையில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மிதப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை சடலம் மிதப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் மருதாணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா 2025 திட்டத்திற்கு அமைய போக்குவரத்து முறைகேடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் வாகனங்கள் தொடர்பில் பொதுமக்கள் துரிதமாக புகார் அளிக்க இ-டிராபிக் என்னும் கையடக்கு தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் புதன்கிழமை போலீஸ் தலைமையகத்தில் வைத்து இ-டிராபிக் கையடக்கு தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா 2025 திட்டத்திற்கு அமைய தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய செயலியை இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.police.lk என்ற ஊடாக இ-சேவைகளை பார்வையிடுவதன் மூலம் இ-டிராபிக் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். மேற்படி செயலியின் மூலம் போக்குவரத்து முறைகேடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடும் வாகனங்கள் தொடர்பில் பொதுமக்கள் துரிதமாக போலீஸ் தலைமையகத்திற்கு புகார் அளிக்க முடியும். மேலும் இத்திட்டத்திற்கு அமைய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவினரையும் உள்ளடக்கிய வகையில் 607 போலீஸ் நிலையங்களில் விசேட போக்குவரத்து அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இ-டிராபிக் கையடக்க தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தினசரி இடம்பெறும் வாகன விபத்துக்களை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் இதற்கு தமது ஆதரவை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. இ-டிராபிக் செயலியின் மூலம் காணொலிகளை பதிவேற்றுவதற்கான வசதிகளும் காணப்படுகின்றது. ஆகையால் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் அதனை ஒத்த பிற சம்பவங்களுடன் தொடர்புடைய புகைப்படங்கள் காணொலிகளை இக்கணக்கை பயன்படுத்தி போலீஸ் தலைமையகத்திற்கு வழங்க முடியும். அவ்வாறு மக்களால் வழங்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மற்றும் பிற சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் விசாரணை மேற்கொண்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக குறித்த தகவலை சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் பிரிவுகளுக்கும் வழங்கும். அத்தோடு அவை தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் தலைமையகத்தின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறும் என்றார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். நேற்று மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தவிடமிருந்து நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மேஜர் ஜெனரல் வணிகசூரிய ஸ்ரீ ஜெயவர்த்தபுர கோட்டையில் உள்ள பாதுகாப்பு அமைச்சில் அவரது அலுவலகத்தில் தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் ருவான் குலத்துங்க ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி பதவிக்கு மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரியன் நியமிக்கப்பட்டுள்ளார். குசல் ஜனித் பெரேராவின் அதிரடியான சதத்துடன் நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 218 ஓட்டங்களை குவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணியானது நியூசிலாந்துடன் தற்சமயம் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகின்றது. முன்னதாக நடைபெற்ற முதலிரு போட்டிகளிலும் நியூசிலாந்து வெற்றி பெற்று தொடரை 2-0 என்ற கணக்கில் தன்வசப்படுத்தியுள்ளது. இதனிடையே T20 தொடரின் 3வது இறுதியான ஆட்டம் இன்று நெல்சனில் அமைந்துள்ள தாக்ஸ்டன் ஓவல் மைதானத்தில் ஆரம்பமானது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பினை இலங்கைக்கு வழங்கியது. அதற்கிணங்க முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணியானது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 218 ஓட்டங்களை குவித்தது. இலங்கை அணி சார்பில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய குசல் ஜனித் பெரேரா 46 பந்துகளில் 4 சிக்சர்கள் 13 பவுண்டரிகள் அடங்கலாக 101 ஓட்டங்களை பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக அணித்தலைவர் சரித அசலங்க 24 பந்துகளில் 46 ஓட்டங்களை பெற்றார். இதன் மூலம் நியூசிலாந்து அணிக்கு வெற்றி இலக்காக 219 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது.